மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததாக பதியப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். மாற்றுத்திறனாளிகளை அவமதிப்பதாக கைது செய்யப்பட்ட மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் அவமதிக்கும் வகையில் பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக சைதாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த மாதம் 7ஆம் தேதி கைது செய்தனர். இந்த நிலையில் ஜாமீன் கோரி மகாவிஷ்ணு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தும் வகையில் தாம் பேசவில்லை எனவும் தனது பேச்சு அவர்களை புண்படுத்தியிருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் தனது பேச்சு எடிட் செய்யப்பட்டு யூடியூப்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் முழு பேச்சை கேட்காமல் தனக்கு எதிராக போய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கைதானதாகவும் காவலில் வைத்து போலீசார் விசாரித்த போது முழு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் தனது அலுவலகத்தில் இருந்து ஆவணங்கள், வங்கி கணக்கு விவரங்களை, வீடியோ பதிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் மகாவிஷ்ணுவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கின்றார்.